எனக்கு உயிர் தந்த தந்தையையும் உருவம் தந்து ஒப்பனை செய்து அனுப்பிய என் அன்னையையும் இங்கிருக்கும் அவையோர் அனைவரையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். எனக்கு இங்கு பேச தரப்பட்டுள்ள தலைப்போ பெண்கள் உயர்ந்தால் சமூகமும் உயர்கிறது. சக்தி முத்தி மதித்திடும் தாயே, சத்தியமிகு நிச்சயமாயே, புது கட்டிரந்திடும் நாயகி, நீ புதுமை பெண் எனப்படுவாய் என்று புதிய தலைமுறையின் வழிகாட்டியாய் முதுகெலும்பாய் ஒவ்வொரு வழித்தடத்திலும் அன்னையாய், அரணாய், சகோதரியாய், மனைவியாய், மகளாய், ஆசிரியராய் கால பரிய பெருமை நான் என்ன. கடைசங்க காலத்தில் வழங்கப்பட்ட கல்வி உனக்கு ஏன் இடைக்காலத்தில் மறுக்கப்பட்டது? அன்றே பாரதிதாசன் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தின் புல்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை என்று பெண்கள் கல்வியே சமூகத்தை பாதுகாக்கும். அது படிப்பதற்கு என்ற மூட நம்பிக்கையுடன் அன்றே மூளையில் தள்ளாமல் என்றோ அடைந்திருக்கலாம். அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவான இனிய வல்லரசு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்னும் வல்லவத்தை உணர்ந்து எமது மூத்த சீர்திருத்தவாதிகளான பாரதியார், பாரதிதாசன், பெரியார், காமராஜர் போன்றோரின் தீர்மை பணியால் விழிப்புணர்ச்சியால் கல்வி என்னும் காற்றையே நாங்கள் சுவாசிக்க தொடங்கினோம். எங்களால் ஏதும் சாத்தியமில்லை என்ற மூட நம்பிக்கையை உடைக்க முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே, பரிதாபம் காட்டும் எங்கள் வர்க்கத்தோடு இணையாது. உலகத்தின் வழியெல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே, பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த என் அக்னி சிறகே, உலகை ஐயா, ஒரு குடும்பத்தில் அப்பா IAS ஆக இருந்தாலும் கூட அம்மா 5ஆம் வகுப்பு படித்திருந்தாலும் என்னும் மகரத்தை முதலில் கற்றுக் கொடுப்பவள் அந்த 5ஆம் வகுப்பு படித்திருக்கும் தாயே. அந்த தாய் IAS ஆனால் சிறு தீக்குச்சியால் எங்களுக்கு வெளிச்சம் தருபவள், தீப்பந்தமாய் வெளிச்சம் தருவாள் இந்த உலகிற்கு. நான் இந்த இடத்தில் நிற்பதற்கு பெருமைப்படும் 2 பேர், என் அன்னை, மற்றொருவர் எமது பள்ளியின் அன்னை தாளாளர் அவர்கள். தான் கற்ற கல்வியை அவர்களுடைய 2 குழந்தைகளுடன் சேர்ந்து 502 குழந்தைகளாகிய எங்களுக்காக ஒவ்வொரு நிமிடத்தையும் செதுக்கி கல்வி, கலை, விளையாட்டு, நுண்ணறிவு என பல்வேறு கோணங்களில் எங்களது கல்வி என்னும் சமூகத்தை முன்னேற்றுவதற்காக முன்னைப்பாய் பாடுபடுபவள் எங்களது ஒளியின் தீப்பந்தம், எங்களது தாளாளர் என்பதில் நான் மிகுந்த கர்வம் கொள்கிறேன். அத்துடன் சேர்ந்து நானும் ஊக்கம் அடைகிறேன். என் பள்ளியில் பணிபுரியும் 40 ஆசிரியர்களும் பெண்தான், காவலாளியும் பெண்தான். பெண்கள் உயர்ந்தால் சமூகமும் உயர்கிறது என்பதில் என் கண் முன்னே முன்னுதாரணமாயிருப்பது என் பள்ளியே. பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாரதிதாசனின் ஒவ்வொரு வரிகளையும் உணர்ந்தோம். இப்பொழுது உயர்கின்றோம். தத்தி தவிர்த்து பெண்கள் பல துறைகளில் சாதித்து வருகின்றன. பெரியார் கூறியது போன்றே ஆண்களுக்கு நிகராக சமத்துவம் பெற்று சாதிக்க வேண்டிய துறைகள் இன்னும் உள்ள பல. சாதிக்க நிற்கும் பெண்களுக்கு சம வாய்ப்புகள் வழங்குங்கள். ஒரு பெண் முன்னேறினால் ஒரு குடும்பம் முன்னேறும், ஒரு குடும்பம் முன்னேறினால் ஒரு நாடு முன்னேறும், ஒரு நாடு முன்னேறினால் ஒரு சமுதாயமே முன்னேறுமே. பெண்ணின் ஒளி சமுதாயத்தின் உயிர் துளி, பெண்ணின் ஒளி சமுதாயத்தின் உயிர் துளி. ஆகவே பெண்மையின் வலிமையை உணர்வோம், சமுதாயத்தை உயர்த்துவோம். பெண்ணின் வலிமையை உணர்வோம், சமுதாயத்தை உயர்த்துவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக பேசிய மாணவிக்கு எங்களது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வரிசை எண்